ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஏகே அவர்கள் பத்மபூஷன் அவார்டு வாங்கிட்டு ரசிகர்களுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று கொடுத்திருக்காரு. ஸோ அதுதான் இப்போதைக்கு பயங்கரமான வைரலா போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த அளவுக்கு இந்த ரசிகர்கள் என் மேல அன்பை காட்டுறது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா என் மனைவி எனக்கு எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் தவறெல்லாம் சுட்டி காட்டி இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அது காரணம் அவங்க மனைவியும் பத்தி பெருமையா பேசியிருக்காருங்க. Of course, my family, your biggest support system. My biggest support, my parents, my siblings, Shalini, my kids, Anushka. We saw them very proudly applauding my son, when you were Hardik. And yeah, Shalini, she made so many sacrifices. So she's been the pillar of my. Extremely grateful to the universe. அதாவது அவரும் தெளிவாகவும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை அடைப்பெயரை வச்சுலாம் கூப்பிடாதீங்க, என்னை அஜித் குமார்ன்றது கூப்பிடுங்க, ஏகேன்றது கூப்பிடுங்க, வேற எதுவுமே நீங்க கூப்பிடாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. And I got a lot of comments from your fans saying, no, Ajit sir doesn't like being called superstar, doesn't like being called Thala. Is that your secret to success, staying grounded? Because you are a superstar. No, I don't believe in all these, what should we say? These tags. Suffixes to your name. I prefer being called Ajit, AK or whatever. அது போல இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சினிமான்றது ஒரு பணி, அந்த பணிக்காக நான் சம்பளம் வாங்குறேன், இதெல்லாம் வச்சுட்டு நீங்க அன்பு செலுத்துதான் என்னால ரொம்ப ஏத்துக்க முடியல. ஏன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வாங்குற சம்பளத்துக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஆனா மத்தவங்கள என்ன பண்றான்னு பார்த்தோன்னா, என்னமோ பெரிய சாதனை பண்ணி கீழ்ச்ச மாதிரி அதை ஓட்டா மாத்தி சிஎம் அவர்களுக்கு பாக்குறாங்க. ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, நான் பணி வேலை செய்யறேன், வேலை செய்யறதுக்கு நான் சம்பளம் கொடுக்குறாங்க, எனக்காக ஏன் இதெல்லாம் பண்றீங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட வாழ்க்கையை நீங்க பாருங்க, நீங்க சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொல்றாருன்னா அது வேற யாருமே இல்லை, நம்ம ஏகே தான். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இப்போ சோசியல் மீடியாவை திறந்தாலே அந்த வீடியோ மட்டும் தான் வந்துட்டே இருக்கு. எல்லாரும் பாராட்டுறாங்க, ஏகே ஏகேன்னு சொல்றாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதாவது அவங்களே அவார்டு வாங்குற மாதிரி நினைக்கிறாங்க. அஜித் குமார் வாங்குற அவார்டு இவங்க தன்னைத்தானே வாங்குற மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுது. ஏன்னா அந்த மனுஷனை அந்த அளவுக்கு எல்லாரும் ரசிக்கிறாங்க. ஆனா இப்ப சமூக வலைத்தளத்துல தேவையில்லாத டாக், இவங்க டிஎம்கே தான் வாங்கி குத்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதாவது ஒரு முன்னாள் நடிகை, அதாவது ஹீரான்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அஜித் குமார் அவர் பேரை சொல்ல, அவர் என் கூட நடிச்ச நடிகர், முன்னணி நடிகர், இப்போ பெரிய ஆளா இருக்காரு, அவர் என்ன காதலிச்சு இதுவா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேவையில்லாத டாக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30-32 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை இப்போ பேசுறாங்க. அது நடந்துச்சா நடக்கலையான்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்னு ஒண்ணு இருக்குங்க. எல்லாருமே காதலிச்சிருப்பாங்க, அதான் உண்மை, ஃபேக்டா தானே. ஸோ காதலிச்சில முன்பாடு ஏற்பட்டிருக்கும், அவங்களுக்கு பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா அதை வச்சுட்டு இப்ப ஒரு நடிகர் உச்சத்துல இருக்கும் போது தேவையில்லாத இந்த பரப்பி சொல்லியிருந்தீங்கன்னா தப்பு தானே அது. நான் கேட்கறேன், 32 வருஷமா என்னங்க கோமால இருந்தீங்க? ஹீரா மேடம் அவர்களே, நீங்க அந்த அளவுக்கு அஜித்தை நேசிச்சீங்க, உண்மை எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்றீங்க, அது நம்மளுக்கு தெரியாது என்னன்னு சொல்லிட்டு. ஒரு வேலை அப்படி நடந்திருந்தாலும் இப்ப இந்த சமயத்துல இந்த விஷயத்தை இப்ப நீங்க செய்றீங்களே, இது யார் தூண்டுதலின் பேரை நீங்க செய்றீங்கன்றது எனக்கு தெரியல. அது போக பாத்தீங்கன்னா, இந்த சமூக வலைத்தளத்துல இந்த யூடியூப்ல இந்த பைல்வான்லாம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும் 2 பேரும் லவ் பண்ணாங்க, இவங்க திடீர்னு நான் நடிகை எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அஜித் குமார் பிரிஞ்சிட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அஜித் குமார் தான் வேண்டி பார்த்தோன்னா லெட்டர் எல்லாம் எழுதி கொடுப்பாரு. இது ரமேஷ் கண்ணாவும் பார்த்துட்டாரு ஒரு நாள், ஏன் அஜித் நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க நல்லா வளர்ந்து வரீங்க, இதுக்கு லவ் எல்லாம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத, அதாவது அவருடைய மார்க்கெட், அவரோட நேம கெடுக்கணும்ன்ற வகையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், ஏன்றேன் நாங்க வேற பாஸ்ட்ல யாரும் லவ் பண்ணாமலாம் கிடையாது, லவ் பண்ணி பிரிஞ்சுக்காலும் தெரியாது. அத ஒரு விஷயத்த கொண்டு பேசி இன்னமும் அஜித் தான் அந்த வாழ்க்கையை கெடுத்துற மாதிரி இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? அதெல்லாம் இப்ப அப்படிதான் போர்ட்ரே பண்றானுங்க.
அந்த நடிகைக்கு தெரியும் அவர் எப்பாற்பட்ட ஒரு மனுஷன் சொல்லிட்டு. ஆனா வந்து அவரை கெடுக்கும் வகையில வந்து இப்ப இந்த சமயத்துல வந்து சொல்றது வந்து நாகரிகமற்ற செயல். இதை ஏத்துக்க முடியாது. எப்ப இத்தனை நாளா இருந்தீங்களே அப்ப சொல்லிக்கல, இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு வாங்கணும் உடனே நீங்க வந்து எல்லா அவார்டும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலும் சாதிச்சுட்டு இருக்காருங்க. அவர் பிடிச்ச ஃபீல்ட்ல ரேசிங்ல இருந்து எல்லாத்தையும் சாதிச்சுட்டு இருக்காரு. இப்ப வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு. இதெல்லாம் என்ன, இது உங்களை ஏமாத்துறாரு அவரு, உங்களை ஏமாத்துறாரு. நீங்களே என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி பிரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சுங்க. ஏன் லவ் ஃபெயிலியர் ஆனதே கிடையாதா? இல்ல வந்து வாழ்க்கையை கெடுத்துட்டு உங்களை எதனா பண்ணிட்டு அவர் போனாரா? இந்த டாபிக்கை வந்து நீங்க கொண்டு விட்டு இப்ப சில சில்லறத்தனமான இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அஜித்குமார் அவர்கள் பேரை கலங்கடிக்கும் வகையில வந்து பேசுறானுங்க. இது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் இது? நான் கேட்கிறேன், இதை ஏத்துக்க முடியாதுங்க. இது எப்படி இது பேசுவீங்க நீங்க? இப்ப பேச வேண்டிய சூழ்நிலை என்ன? அப்ப உங்க பின்னாடி இருந்து யாரோ சொல்லி கொடுத்து இந்த மாதிரி நீங்க போடுங்க. ஏன்னா வந்து எந்த சர்ச்சையிலும் சிக்காதவர் அஜித்குமார். அவரை வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்துங்க, பெண்கள் விஷயத்துல கேவலப்படுத்துங்கன்னு சொல்லி பண்றீங்களா? தப்பு தானே அது? இதெல்லாம் என்னங்க அது? இதெல்லாம் தயவு செய்து அந்த மனுஷன் வந்து நல்ல மனுஷன், தன்னுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, அவங்களுடைய வைஃப் மனைவி எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு தெரியும். இதுல வந்து அந்த பைல்வான் சொல்றாரு இந்த மாதிரி நடிகைனால வந்து வேணான்னு சொல்லிட்டாரா. அப்போ ஷாலினி யாரு? நடிகை தானே அவங்களும். ஏன் இந்த மாதிரி பொய் வதந்திய கலப்புறீங்க? இது தெரியல எனக்கு. இது பாஸ்ட் லைஃப், எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்குங்க. அதை கூட்டு வந்து இப்ப வந்து அவர் பேரை கெடுக்கும் வகையில வந்து ஒரு கேரக்டரை வந்து கெடுக்கும் வகையில வந்து பேசக்கூடாது. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அதுவும் அந்த மனிதர் அந்த முகத்தை பார்த்து அந்த சிரிப்பை பார்த்து வந்து என்னங்க, அது கள்ள கபடம் இல்லாத மனுஷங்க. அவரு குடும்பத்தை ரொம்ப நேசிக்கூடியவர், அவரு அவங்க பசங்கள் ரொம்ப நேசிக்கூடியவர், அவங்க மனைவியை ரொம்ப நேசிக்கூடியவர். அதனாலதான் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்காருன்னா எல்லார்ட்டையும் அன்பா பழகிறவர். அவரை போய் இப்படி பேசுறீங்களே, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. தயவு செய்து இந்த மாதிரியான ரூமர்ஸ்கள் பரப்பாதீங்கன்றதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.